தமிழ்நாடு எதிர்பார்த்திருந்த பரபரப்பான இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. முடிவாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9 எதிரிகளும் குற்றவாளிகள் அரசு தரப்பில் சந்தேகத்து இடம் என்று நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவங்களிடம் விவரங்கள் கேட்டிருக்காங்க. அவங்க வயது காரணமாகவும் மற்ற அவங்க திருமணமாகாதவர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கின்ற உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீனியன்சி கேட்டிருக்காங்க. அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இது பெண்களுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கணும், கடுமையான. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கேங் ரேப் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் 376 2N மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றத்துக்கு உட்படுத்துவது இந்த 2 முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸில் கன்விக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதோட உயர்ந்தபட்ச தண்டனை பார்த்திங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை. அதை அரசு தரப்பில் தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். நீதிமன்றம் அதை பரிசீலனை பண்ணுவாங்க. குறைந்தபட்ச தண்டனையை அதில் 20 ஆண்டுகள், நாங்கள் உயர்பட்ச தண்டனையை வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம். 12 மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும். மேலும் எங்களோட வாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நஷ்டீடு வழங்க வேண்டும். இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் உச்சநீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் அதையும் நாங்கள் முன் வச்சிருக்கோம். உச்சநீதிமன்ற உத்தரவின் மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சிருக்கிறோம். நாங்கள் நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி 12 மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. தண்டனை வழங்கினதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே இளம் வயதினர், திருமணமாகாதவர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்காங்க. அதனால் அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரே மகன் ஒரே மகள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சு அவங்க லீனியன்சி கேட்குறாங்க. அதை தவிர வேறு சிறப்பான அம்சங்கள் எதுவும் அவங்க வைக்கல. இது இயல்பாக எல்லா குற்றவாளிகளும் வைக்கிறது தான். அதனால் இது அரசு தரப்போட கோரிக்கை ஏற்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், சிபிஐ ஒரு கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில் ரகசியமான விசாரணை மேற்கொண்டது. இது எவ்வளோ சேலஞ்சிங்காக அந்த கேஸ் ஃபேஸ் பண்ணது, அதை பற்றி சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா முதல்ல பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையம் லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்புறம் வித்தின் ஒரு 20 நாளில் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்படுது. அடுத்து ஒரு 40 நாளில் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுது. ஒரு 2-3 மாத காலத்துக்குள்ளே 3 ஏஜென்சி கிட்ட வருது. சிபிஐக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் இதில் புகார் கொடுக்க முன்வராத பட்சத்தில் சிபிஐ அந்த மின்னணு சாதனங்கள், அந்த அக்யூஸ்ட் கிட்ட கைப்பற்றப்பட்ட எதிரிகளும் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்களில் உள்ள வீடியோக்கள் அடிப்படையில் அவங்க புலன் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ஒரு நம்பிக்கை ஊட்டி பலவிதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வழக்கில் சாட்சி சொல்ல வச்சுருக்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு அரசு தரப்பில். இதில் ஒரு அம்சம் என்னென்னா, ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி ஆகலை. எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சைடில் அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணக்கூடாது. இதில் கிராவிட்டி, மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், கேஸோட அந்த அஃபென்ஸோட சீரியஸ்னஸ் பாலியல் குற்றச்சாட்டு. இது தொடர்ந்து உச்சநீதிமன்றம் பாலியல் குற்றச்சாட்டில் எந்த விதமான ஒரு லீனியன்சியும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது. அந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகள், அந்த சைட்டேஷன் ஜட்ஜ்மெண்ட்ஸை நாங்கள் கோட் பண்ணி நாங்கள் வாதங்களை வச்சிருக்கிறோம். ஆமாங்க. இந்த வழக்கு நிரூபிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மின்னணு சாட்சியங்கள் தான் பெரிய, அது வழக்கு நிரூபிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறியறதுக்கும் புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி, வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள், இது எல்லாமே தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. வாய்மொழி சாட்சியாக இல்லாமல், பாதிக்கப்பட்ட பெண்களுடன் வாய்மொழி சாட்சிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரூபமான சாட்சிகளை சிபிஐ தரப்பில் தெளிவாக புலனாய்வு செய்து அதை நீதிமன்றத்தில் சாட்சியாக நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம். நீதிமன்றம் அதை ஏற்றிருக்கு. இல்லை, அளிக்கப்பட்ட எவிடன்ஸ் மோஸ்ட்லி ஆர்எஃப்எஸ்எல், கோயம்புத்தூர் ஆர்எஃப்எஸ்எல் மற்றும் டிஎன்எஃப்எஸ்எல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலிமா மேக்ஸிமம் வி ஹவ் ரெட்ரீவ் செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் சில பாதிக்கப்பட்ட பெண்களை அடையாளம் கண்டிருக்கோம். அதாவது சில வீடியோக்கள் டோட்டலாக டேட்டா அதில் எரஸ் ஆகிருக்குது, அதை ரெட்ரீவ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த விஞ்ஞானபூர்வமாக அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது சரி, அந்த வீடியோக்களில் எந்த விதமான மேனிப்புலேஷன் எடிட்டிங் இல்லைன்றதுக்காக டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்டும் சரி இந்த வழக்கில் ரொம்ப இருக்கு. 1 முதல் 9 வரை உள்ள 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை சிறை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? உச்சபட்ச தண்டனை நாங்கள் வச்சிருக்கோம், கோரிக்கை வச்சிருக்கிறோம். நீதிமன்றம் ஏற்கும் நம்புகிறோம். சார்
இல்லை எல்லா நான் இது மேஜர் அஃபென்ஸ் சொன்னேன். 120B, 354A, 354B எல்லா சட்டப்பிரிவுகளிலும் அவங்க குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. சார் 376/2Nல அதுக்கு அதிகபட்ச தண்டனையா சொல்லிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா பேசியிருக்கீங்க? எதிர்த்தரப்பு எந்த டிஃபென்ஸ் பண்ணிருக்கீங்க? எதிர்த்தரப்பில் வந்து பெருசாக ஒன்றும் சொல்ல, அவங்க வயது இந்த இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவுகளை அந்த சைட்டேஷன்ஸ் அடையாளம் காமிச்சு இந்தமாரி வழக்குகளும் அது இல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்களோட ஒரு ப்ரைவசி, அவங்களோட ஒரு இது, இந்த சொசைட்டியோட ஒரு கால் ஜஸ்டிஸ் எதுவுமே வந்து நேடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இந்த தமிழ்நாட்டிலோ இல்லை வேறு எங்கேயுமே கூடாது, இந்த தண்டனை வந்து மற்றவர்களும் அப்படின்ற ஒரு வாதங்களை நாங்கள் வச்சிருக்கிறோம். விக்டிம்ஸ் வந்து 8 பேர் சார். வழக்கில் நாங்கள் வந்து 8 பேரை விசாரிச்சிருக்கோம். தீர்ப்புக்கு அந்த இல்லை, அதான் வழக்கில் நாங்கள் 8 பேரை விசாரிச்சிருக்கோம். இது வரைக்கும் நான் மீதி விவரங்களை உங்களுக்கு தண்டனை வரும் சொல்கிறேன். அது நம்ம சொல்ல முடியும். நம்ம வழக்கில் விசாரிச்ச வரைக்கும் 8 விசாரிச்சிருக்கோம். இல்லை, அந்த விவரங்கள்ல இந்த வழக்கில் விசாரிச்ச 8 பெண்கள் நம்ம சாட்சி சொல்லியிருக்கிறோம். பாதி விவரங்கள் நம்ம மேலே சொல்கிறோம். சாட்சி எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. இது போன்ற வழக்குகள்ல கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபேக்டர்ல சில தயங்குவாங்க. பட் அதையும் கடந்து நீங்க எப்படி சாட்சிகள்? அது சிபிஐயோட ஒரு முயற்சி, ஒரு கடுமையான முயற்சி, இந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து நடைபெறும். நன்றி. நான் வந்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.